சட்டமன்ற தேர்தலில் 35% வாக்குகளை பெற்றிருந்தாலும் 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதால் தவகவால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதுவரை 3 முறை ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு விஜய் கோரிக்கை வைத்திருந்தாலும் இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவுடன் தவகவின் பலம் 116ஆக உயர்ந்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் ஆதரவு கோரப்பட்டுள்ளது. இது குறித்து திருமாவளவன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் விசிகா தரப்பிலிருந்து சில முக்கிய நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. துணை முதல்வர் பதவி மற்றும் ஒரு அமைச்சர் பதவி வேண்டும் எனவும், விஜய் ராஜினாமா செய்யும் திருச்சி கிழக்கு தொகுதியில் விசிகா வேட்பாளரை நிறுத்த வேண்டும் எனவும் கேட்கப்பட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அதேபோல் திருமாவளவன் ராஜினாமா செய்யும் எம்பி பதவி மீண்டும் விசிகாவுக்கே வழங்கப்பட வேண்டும் எனவும், தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்கான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிபந்தனைகள் குறித்து விஜய் தற்போது தவக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது.